ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரின் முரசு சேனல்லேருந்து குணசேகரன் பேசுகிறேன். நம்ம இப்போது பேன் கார்டு கூட ஆதாரை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன் இதை இப்போ நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதும் தான். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தமிழரின் சேனல் வாயிலாக உங்களை அன்போடு அனைவரையும் வரவேற்கிறோம். இதுக்கு சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மேலும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு கட்டாயம் புரியும். ஏன் அப்படின்னா, இது இந்த ஆதார் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதும், சென்ட்ரல் கவர்மெண்ட் அது பார்த்திங்கன்னா பேன் கார்டு கூட ஆதார் லிங்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக இருக்குது. இந்த இமேஜில் பார்த்துக்கோங்க, இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் 1000 ரூபாய் பெனால்ட்டி அப்படிங்கிறது இப்போ நம்ம கட்டி எப்படி நம்ம பேன் கார்டு கூட ஆதார் லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் பெனால்ட்டி அப்படின்னா, கவர்மெண்ட் ஏற்கனவே ஆல்ரெடி இதுக்கு ஆஃபர் கொடுத்துட்டாங்க. அந்த டைமிங் முடிஞ்சு போய்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாவை கட்டி தான் நம்ம இப்போ பண்ண முடியும். ஓகேங்களா? இதுவுமே இந்த 1000 ரூபாய் பெனால்ட்டியுமே ஜனவரியோடு முடிஞ்சிடுச்சு. இனி வரும் பிப்ரவரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மந்த் கொடுக்கலாம். அந்த பெனால்ட்டி கட்டி அதுக்கு பேன் கார்டு கூட ஆதார், அதுக்கப்புறம் டெட் எண்டாக கூட மாறலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் இல்லாமல் கூட போகலாம். ஸோ அது பெரிய இஷ்யூ ஆகும். அப்படிங்கிறதால தான் இந்த வீடியோ நம்ம இப்போ போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கூகுளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் அப்படிங்கிறது ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஹோம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பாருங்கள். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டோட லோகோவோட கீழே இருக்கும். அதில் நீங்கள் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா இந்த ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டும். இப்போது பாருங்கள், இப்போ நம்ம அந்த ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே லாஸ்ட்டில் வந்தோம்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். பேன் கார்டு கூட நம்மளுடைய ஆதார் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இப்போது லேட்டஸ்ட்டாக, அதாவது ஆதார் கட்டாயம் ஆதார் நமக்கு கொடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேன் கார்டில் லிங்க் ஆகி இருக்கும். இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க, ஆதார் வர்றதுக்கு முன்னாடி வாங்கின பேன் கார்டுக்குள்ளே கட்டாயம் இது இணைக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஃபஸ்ட் பாக்ஸில் நம்ம பேன் கார்டோட நம்பரை டைப் பண்ணணும். ஓகேங்களா? இதில் நான் பாதி தான் பண்ணியிருக்கேன், மீதி ஹைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வேறு ஒருத்தரோடது, அதனால் பர்சனலை வெளியே இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் நம்ம அதை ஹைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேன் கார்டு நம்பர், அடுத்து ஆதார் நம்பரை போட்டுட்டு நீங்கள் அந்த வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஆதார் பேன் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம பார்ப்போம். இது இந்த ஆதார் கார்டு இது கூட லிங்க் ஆகிருக்கா இல்லையான்னு பாருங்கள். அதில் பேன் நாட் லிங்க்டு வித் ஆதார் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேங்களா? இப்போ நம்ம பேன் கார்டு கூட ஆதார் இணைக்க சொல்லி கேட்டிருக்கு. அதை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டஸ் நல்லா கவனித்து பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், 1000 ரூபாய் பெனால்ட்டி இப்போது தான் போய்கிட்டு இருக்கு. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த பெனால்ட்டியை அதிகப்படுத்தலாம் கவர்மெண்ட்டு. அப்படி இல்லைன்னா இந்த பெனால்ட்டியை மட்டும் இல்லாமல் அந்த டேக்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸோட ரூல்ஸ் பிரகாரம் கூட நம்ம அந்த கார்டு கூட பேன் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. இது நம்ம சொல்கிறது தான். ஆனால் கவர்மெண்ட் என்ன அடுத்து ஆக்ஷன் எடுப்பாங்கங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெனால்ட்டி அதிகமாகிறதுக்கு முன்னாடி கம்மியான பெனால்ட்டிலேயே நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இனிமேல் பண்ணாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இதை போடுறோம். திரும்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம அதே கூகுளில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னாக்கா அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதே ப்ராசஸ் தான். திரும்பவுமே நம்ம அந்த இன்கம் டேக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு அந்த பேஜ் அந்த ஓப்பன் ஆகும். அதில் கடைசியாக வரும்போது நம்ம ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் லிங்க் ஆகாமல் இருக்கும் இல்லைங்களா? இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த எப்படி லிங்க் ஆகிருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனால் பெனால்ட்டி மூலமாக கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இதை பார்க்கணும். அப்போ தான் நம்மளது
லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து லிங்க் ஆகி இருந்தால் எப்படி ஸ்டேட்டஸ் வருது, லிங்க் ஆகலைன்னா எப்படி ஸ்டேட்டஸ் வருது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம இதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? திரும்ப இந்த ஆதார் கார்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணது லிங்க் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்போ கரண்ட்டில் வாங்கின ஆதார் தான். ஸோ அதனால் வந்து நம்ம பார்ப்போம் எப்படி ஸ்டேட்டஸ் வருது அப்படிங்கிறத. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டோட நம்பரும் ஆதார் கார்டோட நம்பரும் ஒன்றுக்கு 2 முறை வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஏன் சொல்கிறேன்னா அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. அதில் தப்பாக போட்டாலும் மிஸ்டேக் வரலாம், தப்பு லிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லி வரலாம், இல்லைன்னா உங்களுக்கு ராங் அப்படின்னு சொல்லி வரும். அது மட்டும் இல்லாமல் ஆதாரில் இருக்கிற நம்பர் ப்ளஸ் அதனோட ஸ்பெல்லிங், பேரோட ஸ்பெல்லிங்கில் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்குவாங்க. பேன் கார்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத. அப்படி கரெக்டாக நம்ம போட்டோம்னாக்கா நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெரிஃபை ஆகும். அதில் பாருங்கள், இந்த பேன் கார்டு வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகியிருக்கு. ஓகேங்களா? இந்த வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போனா இது லேட்டஸ்ட்டாக வந்தது. லேட்டஸ்ட் மீன்ஸ் ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறம் வாங்கின பேன் கார்டு. அதனால் இது லிங்க் ஆகி தான் வருது. இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க தான் நம்ம கரெக்டாக பார்த்து லிங்க் பண்ணி இருக்கணும். பண்ண தவறினவங்க உடனே பண்ணிவிடுங்க. ஏன் சொல்கிறோம்னா பெனால்ட்டி வந்து இருக்க இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போவாங்களே ஒழிய கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம எப்படியும் நம்ம பண்ண தான் போகிறோம், பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம பேன் கார்டு நிறைய இடங்களில் பேங்க்கில் இருந்து நமக்கு தேவையான இடங்களில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த கார்டில் வந்து திரும்பவுமே ஒரு ப்ராசஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம். இது உங்களுக்கு யூஸ் இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணிங்கனாக்கா அவங்களில் யாராச்சும் ஒருத்தர் பண்ணாமல் இருந்தால் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. வேறொரு வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்யூ.